ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்த்து வந்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி துளராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டானது பிறக்க இருக்கிறது. ஸோ அதனால் இந்த 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வரவேற்க வரப்போகின்ற இந்த 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்க போகின்றது, இது போன்ற எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டின் போது 3 கிரகங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுதுங்க. கிரக பயிற்சிகளினுடைய தாக்கங்களானது துளராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு நல்ல வேலைகளானது கிடைக்க போகிறதா, திருமணம் நடக்குமா, குழந்தைகளானது பார்த்திங்கன்னா பிறக்க போகிறதா. மேலுமே துளராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைகளானது பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டில் தீரப்போகின்றதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். இது போன்ற எல்லோருமே பார்த்திங்கன்னா இறைவனை வேண்டுவார்கள், இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த புத்தாண்டில் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துளராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 2025ஆம் ஆண்டில் ஆண்டுகோள்களான சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகளானது நிகழப்போகிறது. இந்த கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சினால துளராசிகளில் பிறந்தவர்களுக்கு குருவினுடைய அருளும் ராகு கேதுவினுடைய புண்ணியத்தாலும் நன்மைகள் நடைபெற போகின்றன. பணமழையில் நெய்ய போகின்றார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வாங்க இந்த துளராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரனுடைய ராசியை அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த துளராசிக்காரர்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நவ கிரகங்களினுடைய மாற்றங்கள் அற்புதமாகவே பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க. கடந்த காலங்களில் அஷ்டம குரு 6ஆம் இட ராகு பயணத்தினால பல சிரமங்களை பார்த்திங்கன்னா சந்தித்து வந்திருப்பீங்க. இனி எல்லாமே சுகமே என்பது போல 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆகின்றார். 6ஆம் வீடு ருணரேக சத்ருஸ்தானம். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அமரப்போவது ரொம்ப சிறப்புங்க. எதிரிகளினுடைய தொல்லைகளானது ஒழியும், கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக உங்களுடைய கடன் பிரச்சனையானது இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா தீரப்போகிறது. வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா போராட்டம் என்று வாழ்ந்து வந்திருப்பீங்க, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறப்போகிறது. இனி நீங்கள் வெற்றி கனியை ருசிக்க போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் தொட்டதெல்லாம் வெற்றியாகும். தடைபட்ட காரியங்கள் எளிதில் கை கொடுங்க. அதேபோல் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வேலைகளானது அமையுங்க. வேலைக்கு ஏற்ற சம்பளங்களும் கிடைக்கும். சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளித்தரப்போகின்றார் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய பொருளாதார வசதிகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது நீங்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வதானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. கடன்களானது தீரும். குடும்பத்தில் நிம்மதியும் உற்சாகங்களும் பிறக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்குங்க. அஷ்டமத்தில் குரு பயணங்கள் செய்வதனால உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் தேவை. இந்த புத்தாண்டினுடைய மே மாதத்திற்கு பிறகு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பயிற்சியாக அமைந்துள்ளது. குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்குங்க. முன்னோர்களினுடைய சொத்துக்களில் இருந்து பங்கு பாகங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் நிதி நிலைகளானது பார்த்திங்கன்னா மேம்படுங்க. சுப செய்திகளானது தேடி வரும். திருமணங்கள் முடிந்து குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினருக்கு நல்ல செய்திகளானது தேடி வருங்க. அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிசாரமாக 10ஆம் வீட்டிற்கு சில மாதங்கள் பயணம் செய்வதனால வேலை தொழிலில் சில மாற்றங்களானது ஏற்படும். 2025ஆம் ஆண்டில் ராகு கேது பயிற்சியானது பார்த்திங்கன்னா ராகு 6ஆம் வீட்டிலும் கேது 12ஆம் வீடான விரயஸ்தானத்திலும் மே மாதம் வரை பயணம் செய்வார்கள்.
உடல் ஆரோக்கியத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்திலுமே கவனமாக இருக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருப்பீர்கள். அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இனி கவனமாக இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரப்போகின்றார். கேது லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிற்கு பயணம் செய்ய போகின்றார். ராகு கேதுவினுடைய பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பணமானது உங்களுக்கு பல வழிகளிலுமே சேரும். உங்களிடம் பணம் பார்த்தீங்கன்னா கடனாக வாங்கிவிட்டு ஏமாற்றியவர்கள் இப்பொழுது தேடி பணத்தை கொடுத்து விட்டு போகக்கூடிய காலங்களானது தேடி வரப்போகிறது. இப்பொழுது இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. எத்தனையோ நல்ல காரியங்கள் கடந்த காலங்களில் நிறைவேறாமல் போயிருக்கும். இந்த புத்தாண்டில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. தங்களுடைய ஆற்றலும் மன உறுதியும் அதிகரிக்கும். உங்களுடைய வேலையில சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பம் தொடர்பாக மனக்கவலைகள் மன அழுத்தங்களானது உருவாகலாங்க. அதனால விட்டு கொடுத்து செல்வதும் உறவுகளை வளர்ப்பதில் முக்கியத்துவங்களும் கொடுக்கவும். துளராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்ததாக இருக்கும். இந்த வருடம் நீங்கள் உங்களுடைய வேலையை முழு மனதுடன் செய்வீர்கள். உங்களுடைய கடின உழைப்பானது பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க. இதனுடைய விளைவாக சில நல்ல முடிவுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வுகளானது உண்டாகும். பணியிடத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய மற்றும் பெரிய பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம். உறவில் இனிமையானது இருக்கும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உதவும். மேலுமே சனியினுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபங்களானது கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு குரு பகவானினுடைய அருளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நிதி பிரச்சனைகளானது உங்களுக்கு இருக்காது. குரு பகவான் உங்களுக்கு சாதகமான பலனையே தருவார். அரசு ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமையானது இருக்கலாம். அவர்கள் மிகவும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் பணியாற்றலாம் மற்றும் தங்களுடைய பணிகளை சரியாகவும் சரியான நேரத்திலும் முடிக்கலாம். தனியார் துறையில் பார்த்தீங்கன்னா ஆயத்த ஆடை உற்பத்தி தொழிலில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா அதிசயங்களை செய்ய வாய்ப்புகளும் உள்ளன. அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் கப்பல் போக்குவரத்து அல்லது அது சார்ந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா பணிபுரிபவர்கள் தங்களுடைய பணியில் சிறந்து விளங்கி நல்ல ஒரு பெயரை இப்பொழுது பெறலாம். மேலுமே உணவு அல்லது அதனுடைய தொடர்புடைய தொழில்களை நடத்தக்கூடிய பெண்கள் கணிசமான லாபத்தை ஈட்டலாம் மற்றும் அவர்களுடைய பொருளாதார நிலையை கணிசமாக மேம்படுத்தலாங்க. காய்கறி மற்றும் மளிகை வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணலாம் மற்றும் அழகான ஆதாயங்களை பார்த்தீங்கன்னா பெற முடியும். அழகு சாதன பொருட்களினுடைய சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனையில் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை பெற்று திடமான லாபத்தை ஈட்டலாம். அதே போல துளராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசாங்க ஒப்பந்தங்களில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்து நல்ல லாபங்களானது கிடைக்க பிரகாசமான வாய்ப்புகளானது உள்ளன. இரும்பு உருக்கக்கூடிய ஆலையில் அல்லது அதனுடைய தொடர்புடைய தொழில்களை நடத்துபவர்கள் குறிப்பிடத்தக்க வருமானத்தையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. சுய தொழில் செய்பவர்கள் பொதுவாகவே சிறந்த நிதி நிலைமை மற்றும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை காணலாம். இது சமூகத்தில் அவர்களுடைய நிலையை மேம்படுத்தவும் முடியும். அதே போல தீவிர தந்தை வழி சொத்துக்களை பெறுவதில் சிறிது தாமதங்கள் ஏற்பட்டாலுமே ஜூலைக்கு பிறகு எப்படியுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் என்று நம்பலாம். மேலுமே வீடு போன்ற சொத்துக்களை வாங்க வங்கி கடனுக்காக பார்த்தீங்கன்னா காத்திருப்பவர்களுக்கு ஜூலையில் அது கிடைக்குங்க. மேலுமே ஆகஸ்ட் மாதத்தில் பங்குகள் மற்றும் பங்கு சந்தைகளில் முதலீடுகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும். இல்லையெனில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடுங்க. அக்டோபருக்கு பிறகு அதிக கடன் சுமையை பார்த்தீங்கன்னா சுமப்பவர்களுக்கு கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பரில் புதிய கடனை பெறுவதில் கவனமாக இருங்கள். மேலும் நீங்கள் வசதியாக திருப்பி செலுத்தக்கூடிய தொகையை மட்டும் கடனாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இருப்பினுமே செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நீரிழப்பு போன்ற சௌகரியங்களை உங்களை தொந்தரவு செய்யும். அதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. போதுமான தண்ணீர் மற்றும் திரவங்களை உட்கொள்வது உங்களுடைய உடலுக்கு நல்லதுங்க. 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இருப்பினுமே ஜூன் மாதத்திற்கு பிறகு அவை பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படலாம். உங்கள் தாய் 70 வயதுக்கு மேல் இருந்தால் வயிற்று கோளாறுகளால் பாதிக்கப்படலாங்க. மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது.
பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு பூஜை அறையில் உள்ள காமதேனு விக்கிரகத்திற்கு வேக வைத்த மொச்சையை நிவேதனமாக வைத்து தீபதூப ஆராதனைகளை செய்து வழிபட்டு வருவதன் மூலமாக தன நிலையில் பார்த்தீங்கன்னா ஏற்றங்களானது உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.